நம்முடைய கோயில் பயணத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு இடம் வந்து மாயம்மா ஜீவசமாதி. சித்தர்கள்ல தலையான சித்தர் அப்படின்னு சொன்னோம்னா, மாயம்மாக்கு அந்த ஒரு இடம் உண்டு. அதுலயும் வந்து பெண் சித்தர் அப்படின்றதால ஒரு சிறப்பு பெற்ற இடம் வந்து மாயம்மாக்கு உண்டு. நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சுடகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழிய. மாயம்மான்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாலே, அந்த அம்மா வந்து சித்தர்ன்னு சொல்றத விட, ஒரு பெண் அவதார புருஷி, பெண் கடவுள், பராசக்தி அப்படின்னு தான் சொல்றது ஒரு பொருத்தமான ஒரு விஷயமாக இருக்கும். பெரிய பெரிய மகான்கள், அதாவது நம்ம வந்து ஏற்கனவே பேசியிருக்கோம். நம்ம கசவனம்பட்டி மௌனகுரு, அவர், அப்புறம் வந்து ராம் சரத்குமார், இவங்க எல்லாம் வந்து மாயம்மா கிட்ட வந்து அருள் வாக்கு, அருளாசை பெற்று போயிருக்காங்க. இவங்க எல்லாருமே மாயம்மாவை வந்து பராசக்தியுடைய மறு உருவம், மறு தெய்வம், அ சாக்ஷாத் பராசக்தி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மாயம்மா ஆக்சுவலா ஹிஸ்டாரிக்கலா பார்த்தோம் அப்படின்னா, பிறந்தது வந்து அசாம் மாநிலத்தில. காமாக்கியாலேருந்து வந்ததா தான் நமக்கு வந்து ஒரு சில இடத்துல படித்த ஒரு விஷயங்கள் சொல்றது. தன்னுடைய வாழ்க்கைய கன்னியாகுமரியில தான் இவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. ஆனா, தன்னுடைய இறுதி கட்டம், தனக்கு ஜீவசமாதி அப்படின்னு ஒரு விஷயம் அமையணும் அப்படின்னா, அது வந்து சேலத்தில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, சேலத்தில இன்னைக்கும் ஆற்காடு ரோட்ல அந்த சட்டக்கல்லூரி பஸ் நிலையத்தில் அருகாமையிலேயே வந்து மாயம்மாவுடைய ஜீவசமாதி உண்டு. யாரெல்லாம் சேலம் போறீங்க அப்படின்னா, நிச்சயமாக இந்த இடத்துக்கு நீங்க போயிட்டு வர வேண்டும். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். எவ்வளவோ கோயிலுக்கு போலாம், வரலாம். ஆனா மாயம்மாவோட ஜீவசமாதி அப்படின்றது வந்து ஒரு ஈடு இணை சொல்ல முடியக்கூடாத ஒரு பல அற்புதங்களையும், சக்திகளையும் உள்ளடக்கிய ஒரு இடம். வைப்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாலே, மாயம்மாவுடைய மகா ஜீவசமாதிக்கு ஒரு ஈடான ஒரு இடம் கிடையவே கிடையாது. அது இப்ப சொல்லும்போது கூட அந்த கூஸ்பம்ப்ஸ் உண்டு. அந்த ஒரு புல்லரிப்பு அப்படின்றது உண்டு, நம்மளுடைய மேனில உண்டு. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நீங்க அங்க இன்னைக்கு போனீங்க அப்படின்னா, அங்க வந்து ஒரு ஒரு 6 படிக்கட் பீடங்கள் உண்டு. அதுக்கு மேல வந்து தாமரை மொட்டு இருக்கும். எப்பயுமே ஒரு விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கும் நீங்க போனீங்க அப்படின்னும்போது, பிரதர்ஷனம் வரும்போது, சுத்தி வரும்போது, வலம் வரும்பொழுது, மாயம்மா பயன்படுத்தின கட்டில், அந்த அம்மா யூஸ் பண்ண அந்த அமர்ந்திருந்த சேர், இது எல்லாமே நம்ம பார்க்க முடியும். அத வந்து உணரவும் முடியும். எதுக்கு மாயம்மாவ பத்தி நான் இவ்ளோ சொல்றேன் அப்படின்னா, சித்தர்கள்ல தலையான சித்தர் அப்படின்னா, அது மாயம்மாவுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஒரு முதலிடம் உண்டு. அதுவும் பெண் சித்தர் அப்படின்றது வந்து ஒரு ஒரு தனி யூனிக் பிளேஸ். என்னுடைய அறிவுக்கு எட்டுன அறிவு சொல்லுவேன். நான் ஒரு 2, 3 வாட்டி அங்க போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இருந்தது. அங்க போய் அனுபவிச்சு அந்த வைப்ரேஷன உணர்ந்ததால தான் நான் உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள சொல்றேன். அங்க போய் அமர்ந்து ஒரு 24 நிமிஷம் தியானம் உங்களால செய்ய முடியும் அப்படின்னா, அத செஞ்சுட்டு பாருங்க. உங்களுக்கு வாழ்க்கையில நிச்சயமாக உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கவே இருக்காது. நீங்க எதை நோக்கி நீங்க பயணம் பண்ணணும், எதை வந்து உங்களுக்கு நீங்க அடையணும் அப்படின்றத வந்து நிச்சயமா மாயம்மாவுடைய ஜீவசமாதி உங்களுக்கு ஒரு குறிப்ப வந்து நிச்சயமா குடுக்கும். அந்த இடத்துக்கு நீங்க சேலம் போயிட்டீங்க அப்படின்னாலே, அவசியம் இந்த இடத்த மட்டும் மிஸ்ஸே பண்ணாதீங்க. பல இன்னல்கள் கன்னியாகுமரியில தன்னுடைய சின்ன வயசுல மாயம்மா சந்திச்சிருக்காங்க. ஜெனரலா சொல்லும்போது, அவ்வளோ அழகா இருப்பாங்களாம் மாயம்மா, தன்னுடைய இளம் வயதில. அ அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சூழ்நிலைகள் காரணமாகவும், இன்னல்கள் காரணமாகவும், தன்னுடைய முகத்தையே வந்து மாத்திக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு வேண்டுதல வச்சு, ஒரு துறவி முகமாகவும், ஒரு அழகு குன்றிய முகமாகவும் தன்னை மாத்திக்கிட்டதாக சொல்றாங்க. நெறைய கஷ்டங்கள்.
அந்த கஷ்டங்கள்லாம் மீறி மாயம்மா இன்னைக்கும் பேசப்படுறாங்க அப்படின்னா அந்த அம்மாவுடைய மகிமை. கடல் மேல நடக்கக்கூடிய ஒரு மகிமை மாயம்மாவுக்கு உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள், அதாவது 48 மணி நேரம் தொடர்ந்து நீந்தக்கூடிய ஒரு சக்தி உண்டு. அந்த அளவுக்கு மட்டுமல்லாமல் அவர்கள் பல சித்து விளையாட்டுகள், பல மாயங்கள், அற்புதங்கள், மேஜிக்கல் திங்ஸை வந்து தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு மாயம்மா செய்ததாக குறிப்புகள் உண்டு. யார் போய் என்ன கேட்டாலும் அந்த அம்மா வந்து செய்து கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர். பண கஷ்டம்னு யார் போனாலும் அந்த அம்மாவை பார்த்து சந்திச்சுட்டு நீங்க அந்த இடத்த விட்டு நீங்க வெளில வரீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு பண கஷ்டம் அப்படின்றது நீங்கிடும். நீங்க இன்னைக்கும் நான் உங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாம இருந்தா நீங்க அங்க அந்த ஜீவசமாதிக்கு போயிட்டு நீங்க வரீங்க அப்படின்னும் போது நிச்சயமாக நான் உறுதியா சொல்றேன், நீங்க என்ன எதிர்பார்த்து போனீங்களோ அந்த விஷயம் வந்து நிறைவேறிவிடும். அது எப்பேற்பட்ட தேவையாக இருந்தாலும், பண ரீதியாகவும் இருந்தாலும், மன ரீதியாக இருந்தாலும், உங்களுடைய உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்தாலும், இந்த ஒரு இடத்துக்கு நீங்க போயிட்டு வரீங்க அப்படின்னும்போது நிச்சயமாக பெரிய மாற்றம் அப்படின்றது ஏற்படும். அதுவும் ஒரு நல்ல நியாயமான விஷயங்களை குறித்து இருந்ததுன்னா அது நிறைவேறதுல எந்த ஒரு குறைபாடும் தடங்கல்களும் இருக்காது. அந்த அளவுக்கு சக்தி பெற்றவள் மாயம்மாள். நம்ம அப்படி சொல்லவே கூடாது. மாயம்மாள் அப்படின்னு சொன்னாலே அந்த அம்மா வந்து சாக்ஷாத் பார்வதி, காமாக்கியுடைய ஒரு ஒரு இன்கார்னேஷன் தான் சொல்லணும். அந்த ஒரு பவர் வந்து மாயம்மாவுக்கு உண்டு. யாரெல்லாம் வந்து வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டு எந்த திசை போகணும், எந்த திக்கு போகணும்னு தெரியாம ரொம்ப சோகத்துல இருக்கீங்க அப்படின்னா, அது எந்த ரீதியாக இருந்தாலும் பொருளாதாரம், மனம், உடல் ஆரோக்கியம் எதுவா இருந்தாலும் சேலத்தில் இருக்கக்கூடிய மாயம்மாவுடைய ஜீவசமாதிக்கு போய் சேவிச்சுட்டு அங்க ஒரு 24 நிமிஷம் குறைஞ்சபட்சம் அமர்ந்து அமைதியாக மனதை ஒருமுகப்படுத்தி இருந்துட்டு வாங்க. ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமா மாயம்மா கொடுப்பா அப்படின்றதுக்கு நான் உறுதியாக சொல்றேன். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆண்டாள் சொக்கலிங்கம் திருடிகளே சரணம் சரணம் சரணம்.